இந்த சமுதாயத்தினுடைய 8% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் தான் உங்கள்கிட்ட மண்டிட்டு படுத்து கிடக்குறாங்கன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய வாக்குரிமையை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அவனுக்கான அங்கீகாரமாக நீங்கள் எதை கொடுக்குறீங்க? அப்போ அவனுக்கான சதவீதம் என்ன? அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறார், பிரதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னைக்கு உங்கள் கட்சி முழுக்க, இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா நிர்வாகிகளையுமே போட்டிருக்கிறாரு. அப்போ உங்கள் கட்சியில் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? காங்கிரஸில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? இது எல்லாமே கேள்விக்குறியாக மாறுதா இல்லையா? அப்போது காங்கிரஸ் இருக்குது சிறுபான்மை மக்களை பாதுகாக்க, இஸ்லாமியர்களை பாதுகாக்க, திமுக இருக்குது பாதுகாக்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக திமுக தான் அடித்து நவுத்தும். திருப்பரங்குன்ற விஷயத்துலேருந்து அத்தனைக்குமே முதல் ஆரம்ப புள்ளி யார் வச்சுருப்பானா நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் அம்மாப்பட்டினத்தில் 60 வீடை இடித்து தள்ளுவீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஆடு மாடு அங்கே கந்திரி விழா நடத்தக்கூடாது, ஆடுகளை பலியிடக்கூடாது, அறுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டது நீங்கள் தானே. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ நீ உடனடியாக நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக இருந்திருந்தால் நீங்கள் அதை உடனடியாக அந்த அதிகாரம் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வாய் மூடிய மௌனியாக இருந்தீங்க. தாவேக்கா ஏன் பேசலை? நீங்கள் ஏன் பேசலை? அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னு சொன்ன இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் பேசலை? அப்போ திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. உண்மையாக சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் 2 சீட்டை தூக்கி போட்டு வெளில வந்திருக்கணும்ல. யாருமே பண்ணலையே. அப்போ இன்றைக்கும் சீட்டை தான் பொறுக்கிக்கிட்டு இருக்கீங்க.